shit? What? Tudo na minha buceta. Não bote emoção lá nas costas. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பாட் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு 2 minutes ஆக போகுது. இந்த பாட் மேக்கிங் ரிலேஷனா நாங்கள் வந்து கண்டென்ட் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பாட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, பாட் ஃபாதர் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல பாட் ஃபாதர் இருக்காங்கல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு தென் வந்து ஒரு ஸ்லாஷ் நியூ பாட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ பாட் இருக்குமா, இதை கொடுத்துட்டு ஒரு பாட்டோடைய நேம் கேட்கும். ஸோ XXX சம்திங் அடிச்சு விட்டுட்டு யூசர் நேம் கேட்கும். ஓகேவா? அந்த யூசர் நேம் கேட்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு அடிச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ட்ஸ் வித் பாட், எண்ட்ஸ் இந்த லாஸ்ட்டாக பாட் அப்படின்ற எண்ட் ஆகிற மாதிரி அடிச்சு விட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாட் ரெடி ஆகிட்டு உங்களுக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த பாட் டோக்கன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், வெரி குரூஷியல் ஃபார் மேக்கிங் த பாட். ஓகேவா? ஸோ பாட் டோக்கன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு 2 விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று எம்டி ப்ரோட்டோ கிளைண்ட், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பாட் ஏபிஐ. பாட் ஏபிஐல நிறைய லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. எந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, பாட் ஏபிஐல நீங்க ஃப்ரீக்வெண்டா ஒரே ஒரு பாட்டை மட்டும் தான் ரன் பண்ண முடியும். அந்த பாட் டோக்கன்ல 2 ப்ராசஸ் வந்து ரன் பண்ண முடியாது. சைமல்டேனியஸ்லி வந்து தான் இருக்கும். ஓகேவா? ஆனா எம்டி ப்ரோட்டோ கிளைண்ட்ல நீங்க அசிக்ரோனமஸ் மாதிரி மல்டிப்ளை ப்ராசஸ் பாட்டை வந்து நீங்க ஒரே டோக்கன் மூலயமா ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எம்டி ப்ரோட்டோ கிளைண்ட் மூலயமா நீங்க வந்து யூசர் பாட்ஸ், அதாவது நம்ம அக்கௌண்ட்டே ஒரு பாட்டா கூட நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எம்டி ப்ரோட்டோ கிளைண்டுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பைரோகிராம்னு சொல்லலாம். பைரோகிராமோடைய ஓனர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து அது ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்னுமே ஃபேமஸா இருக்கு. ஓகேவா? அப்ப பைரோகிராம் வந்து ஷிஃப்டட் ஆயிட்டு இன்னும் 2 பேர் வந்து இந்த பைரோகிராம் மெயின்டைன் பண்றாங்க ப்ரோடுக்கு. ஒன்னு வந்து பைரோ ஃபோர்க், அப்புறம் ரெண்டாவது வந்து குரிகிராம் அப்படின்ற இந்த 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பைரோ ஃபோர்க் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒன்னு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல குரிகிராம் அப்படின்ற இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரோகிராம் அப்டேட் பண்ணி அந்த பைரோகிராம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெலிதான் அப்படின்ற ஒரு கிளைண்ட் இருக்கு. இது வந்து பைரோகிராம் வந்து பர்சனலா நான் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். பட் ஆனா வந்து டெலிதான் வந்து இப்ப லேட்டஸ்டா மெயின்டைன் பண்ணும்போது டெலிதான் தான் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டெலிதான் தான். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கைஸ், கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பைரோகிராம்ல வந்து எல்லா மெத்தட்ஸும் பாட் ஏபிஐ சிமிலரா இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா டெலிதான்ல கொஞ்சம் கஷ்டம் மெத்தட்ஸ். பட் நீங்க ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ கைஸ், இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்டி ப்ரோட்டோ கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ் வந்து ரெடி பண்ணணும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எப்படி ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ் வந்து ஜெனரேட் பண்றது அப்படின்றத நான் வந்து போடுறேன். ஓகேவா? அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஏபிஐடி, ஏபிஐ ஹேஷ் எடுத்துக்கங்க. அப்படி நீங்க இதெல்லாம் வேணாம், நான் வந்து நார்மல் அக்கௌண்ட் தான் பண்ண போறேன், எம்டி ப்ரோட்டோ கிளைண்ட்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா நீங்க பாட் ஏபிஐல சில மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காது. அதனால நீங்க எம்டி ப்ரோட்டோ கிளைண்ட் யூஸ் பண்றது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா அமையும். ஸோ எம்டி ப்ரோட்டோ கிளைண்ட் இல்லாம பார்க்கும்போது பைத்தான் டெலிகிராம் பாட், இதோ பாருங்க, இந்த பைத்தான் டெலிகிராம் பாட் இந்த குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ஸ்ல வந்து பைத்தான் டெலிகிராம் பாட்டை பத்தி எல்லாமே போட்டுட்டு இருப்பாங்க. பிகைனர்ஸ் டியூட்டோரியல் நடத்தினாலே அவங்க பிகினர்ஸ், பேசிக் கோட்ஸ், எல்லா டாக்குமெண்டேஷன்ஸ்லயும் அதை பத்தின ஃபுல் ரிவ்யூவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நீங்க ஜஸ்ட் அதை 1 by 1 ரீட் பண்ணி அப்படி எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னா இந்த குரூப்ல சர்ச் பண்ணுங்க. அப்புறம் இதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய சப்போர்ட் குரூப், நந்தா சப்போர்ட். ஓகேவா? டெலிகிராம்ல வந்து நந்தா சப்போர்ட்னு சர்ச் பண்ணிட்டு இந்த குரூப்ல வந்து எந்த மாதிரியான உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ நீங்க சர்ச் பண்ணி ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலும் நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ணுவேன்.
ஏன்னா நாங்களே பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கோம். நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். நானும் வந்து ஒரு மூவி குரூப் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கேன். A2K மூவிஸ் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து நீங்க எந்த மாதிரியான மூவிஸை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மூவி நேம்ஸை டைப் பண்ணீங்கன்னா எங்க பாட் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த மூவியை வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களோட பாட் வந்து சென்ட் பண்ணி விட்டுரும். விஜய்லேருந்து டிஎம்கே வரைக்கும் எல்லாமே எங்களுது தான். ஸோ ஜஸ்ட் நாங்க சொல்றத பண்ணுங்க. இன்னும் வரப்போற அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி நான் வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நான் ஒரு பாட்டை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாடா பாய் பாய். என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் சரி, நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.